சிவஸ்துதி என்ற பகுதியில் திருமருகல் அப்படின்னு ஒரு இடம் தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது. அந்த ஊர் பேர் திருமருகல். அந்த ஊரில் ஞானசம்பந்தர் செய்த ஒரு அற்புத திருவிளையாடல். ஒவ்வொரு ஸ்துதிக்கும் ஒரு தனி வல்லமை இருக்குது. அதாவது தொன்மையான காலங்களில் ஞானசம்பந்தர் காலத்துலேயும் சரி, ஞானசம்பந்தருடைய முன்னாடி காலத்துலேயும் சரி, பாம்பை பற்றின ஒரு அச்சம் இருக்குது. இந்த விஷக்கடியெல்லாம் இருக்கோல்லி, அது நிறையா பேர் பாம்பு கடித்து இறந்து போனவா அதிகமாக இருப்பாள். ஏன்னா மனிதன் காடுகளில் வசித்தான், விஷ ஜந்துக்களும் கூட வசித்தது. அதுக்கப்புறம் அந்த பாம்பு கடித்து இறந்து போயிட்டார். அதுக்கு வைத்தியம் இல்லாமலே இருந்தது. இந்த பாம்பு கடிச்சை பற்றி ஆகமங்கள் ரொம்ப விரிவாக பேசியிருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு மந்திரம் உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கருட பஞ்சாட்சரம்னு ஒரு பஞ்சாட்சரம், அந்த கருட பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ணினால், இல்லை பூஜை பண்ணினால், இல்லை தியானம் பண்ணினால் என்ன ஆகும்னா விஷம் சுத்தமாக இறங்கிடும். இது உண்மையா அப்படின்னு கேட்டால் அது அனுமானத்தில் பிரத்யக்ஷத்தில் பார்க்கலாம். நம்ம அந்த காலத்தில் பாம்பு கடிச்சிருதுன்னா இந்த கருட பஞ்சாட்சரம் யார் ஜபம் பண்ணுறாளோ அவாத்தில் அவருடைய பேரை சொன்னாலே அந்த விஷம் இறங்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் நடந்துருக்கு வாழ்க்கையில். இப்போ சைவத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே கருட பஞ்சாட்சரம் சொல்லுவாள். கருட பஞ்சாட்சரம் சொல்லி அதை விபூதியால் நிவர்த்தி பண்ணுவாள். ஒரு விபூதி, அந்த பாம்பு கடித்த இடம், பாம்பு கடித்து இறந்து போகிற ஒரு சூழல், கடிச்சிருத்து விஷம் ஏறிடுது அப்படின்னா பாம்பு கடித்த இடத்துல விபூதி போடும். அந்த விபூதியை போட்டு அதுக்கு அப்படியே அந்த விஷத்தை இறக்கிடுவாள். அதை என்ன இலக்கியங்கள் சொல்கிறதுனா, இடு நீற்றால் பை அவிந்த நாகம் போல். உதாரணம் சொல்ல பாருங்கள். இடு நீற்றால் விபூதி போடுறானா, இடு நீற்றால் பை அவிந்த நாகம் போல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விஷம் கெடுகின்ற நாகத்தினுடைய விஷம் கெட்டு போச்சு, அதை கடிக்கப்பட்டவா காப்பாற்றினா அப்படின்னு. அது மாதிரி மந்திர சித்தி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன தெரியணும்னா, இந்த மாதிரி பாம்பு கடித்தவாளுக்கு அந்த மந்திரத்தை சொன்னால் அப்படியே விஷம் இறங்கும், நிவர்த்தி ஆயிடணும். அது தேல் கடிக்கும் சில பேர் மந்திரம் வச்சுருப்பா. அந்த மந்திரங்களில் அந்த அந்த கொட்டினா ரொம்ப கடுக்கும். அப்போல்லாம் வெறும் மந்திரம் வெத்தலையால் தடவி மந்திரிப்பா, அப்படி இல்லைன்னா வேப்பலையால் தடவி மந்திரிப்பா. அப்படி ஜபம் பண்ணி நம்ம அந்த சரீரத்தில் படும்போதே அந்த விஷம் இறங்குறத நம்ம பார்க்கலாம். அப்படி ஒரு பலன் இருக்கிறத நேரடியாக பார்க்கலாம் இந்த மந்திரங்களில். அதனால் மந்திரத்துக்கு ஒரு மானமாக இருக்கிறது கருட பஞ்சாட்சரம். அளவுகோல் மந்திரம்னு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா நேரடியாக பலன் அதுக்கு. அந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு வணிகன், அது செவிவழி செய்தி, புராணங்களையும் அதை பற்றி குறிப்புகள் இருக்குது, தலபுராண குறிப்பும் இருக்குது. ரொம்ப காலமாக ஒரு வணிகன், அவனுக்கு ஒரு 3 பொண்ணு இருந்ததா சொல்கிறா. இந்த கதைகள் வெவ்வேறு விதமாக சொல்லப்படுறது. இருந்தாலும் சாரம் ஒன்றா தான் இருக்கும். அதில் ஒரு ஏழையான மருமகன், அவனுக்கு தான் பொண்ணை தரேன்னு கிட்டத்தட்ட முதல் பொண்ணை கட்டி கொடுத்தான், 2ஆம் பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டான், 3ஆவது பொண்ணையும் வேற ஒரு பணக்கார ஒரு இடத்துல கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு வணிகன் முயற்சி பண்ணுறான். ஆனால் அவனுடைய உறவு அவனை சொல்லி நான் கட்டித்தரேன்னு சொல்லி ஏமாற்றியே முதல் பொண்ணு 2ஆம் நல்ல வேலை வாங்கிக்க வேண்டியது அவனை. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற பெண் தன்னுடைய தந்தையார் ஏமாற்றுக்கிறார். இது மாதிரி ஒரு சூழல். கல்யாணம் பண்ணித்தரேன் அது மாதிரி 3 பொண்ணாக எடுத்து அதில் 3ஆவது பொண்ணு இந்த மருமகன், அதாவது கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய முறை, இந்த தடவையும் ஏமாத்துறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறார். அதனால் நம்ம இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்து பண்ண மாட்டார், வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார் என்ன அப்படிங்கிறதுனால இப்படி சொல்கிறா அந்த கதையை. வெவ்வேறு விதமாகவும் இது சொல்லப்படுது பிரதேச வாரியம். அதனால் அந்த பையனோட வெளியில் வந்துடுறா. அந்த உறவுக்கார பையன் கூட தான் வரா. அவன் அப்பா தான் சொல்லி அந்த பையனை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போட்டு வர்றார். ஏன்னா அவன் செல்வம் இல்லாதவன். அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே குறை என்ன அப்படின்னா, மிகுந்த செல்வம் இல்லை. அவர் எல்லா குழந்தைகளையும் நல்ல செல்வம் படைச்சவன்ட்டு தனக்கு ஒப்ப உள்ள வாழ்கிட்ட கொடுத்துட்றார். அப்போ இது மாதிரி அப்பா பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலையும் அந்த பையனுடைய மீதுள்ள ஒரு காதலினாலும் அந்த பெண் வந்துடுறா. அப்படி எதேச்சியாக ஒரு ராத்திரியில் ஒரு இடத்துல தங்கியிருக்கா. அப்படி தங்கி இருக்கும்போது அந்த இடத்துல அவன் இனிமேல் போய் கல்யாணம் பண்ணிக்கணும்.
மறுநாள் காலம்புரை அவள் எதையாவது ஒன்று பார்த்து திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணி தனியாக போய் கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்காவா. அந்த சூழலில் பாம்பு கடிச்சிருத்தவர். இப்போ என்ன ஆகும்? இது மாதிரி ஒரு பொண்ணு வந்திருக்கா, கூடவே உடன்போக்கு அந்த பையனும் வந்திருக்கான், அவனை பாம்பு கடிச்சுன்னா அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். யோசிக்கவே முடியாது, மிகப்பெரிய துயரம். ஒவ்வொன்று அழறான். ஏன்னா அவனை தொடவும் மாட்டேங்கிறாங்க. அவ்வளோ ஒரு நேர்மையான பொண்ணு. அந்த காலத்து பாரம்பரியம். ஞானசம்பந்தர் அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு போகிறார். என்ன அந்த இடத்துல அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்திருக்கா, அந்த பையன் பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டான் அப்படின்னோடனே அவர் ஒரு பாடலை பாடி அந்த விஷத்தை போக்கி இறந்த விடம் தீண்டி இறந்த அந்த மானுடனை உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொன்னால் இந்த தமிழ் அற்புத பதியத்துக்கு ஒரு ஈடு வருமா? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அலர்ஜின்னு சொல்லுவாள். இப்போ ஒரு சமீபத்தில் எல்லாருக்கும் வரக்கூடிய வியாதியாக இருக்குது. அந்த அலர்ஜி வந்து வெவ்வேறு விதமாக வருது. அந்த மாதிரி இருக்கிறவா இந்த ஸ்லோகம் இருக்கே, இந்த பதிகம், இதை படித்தா கண்டிப்பாக நிவர்த்தி ஆகிடும். அதில் என்ன, நீங்கள் நம்பிக்கையோடு படிங்க. அந்த பாடலுடைய ஆரம்பம் தான் நான் சொல்கிறேன். அந்த பதிகத்தை தேடணும். திருமருகள் அப்படிங்கிறதுல ஞானசம்பந்தர் பாடியிருக்கார். இந்த பாடலை பாடினா இப்போ இருக்கக்கூடிய இந்த அலர்ஜிங்கிற வியாதியெல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை, அனுபவ உண்மை. சடையாய் எனுமால் சரணி எனுமால் விடையாய் எனுமால் வெறுவா விழுமால் மடையார் குவலை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவள் மெலிவே. இந்த மாதிரி பாடல் பாடியிருக்கார். இந்த பாடலை முதலாக கொண்ட பாடலை நம் பாடி இறையருளை பெறுவோமாக. இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை எப்பொழுதும் உங்களிடமிருந்து எதிர்பார்த்தவனாய் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.